அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அண்ணன் இது ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்கிறாரு. அதை காட்டுறது உங்களுக்கு. வீட்டுக்கு தான் உட்காந்துருக்கேன். வாங்க பார்ப்போம். எப்படி பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீட்டுக்கிட்ட ஒரே பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ணன் உட்காந்துருக்காரு. நான் ஒரு ஆய் சொல்லலாம். ஹாய்பா ஹாய்பா ஹாய்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லலாம். அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். அண்ணன் உட்காந்துருக்காரு, நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சரிங்களா, அதுதான் ஒரு சிறிய ஒரு பதிவை போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் வேறு லெவலில் இருப்பீங்க. இல்லை டிஃபன் சாப்பிட்டு வேறு லெவலில் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க. நான் இன்றைக்கி லீவ் போட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு வேலை. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். அங்கே தான் அண்ணன் வீட்டுக்கு தான் உட்காந்துருக்கேன். ஓகே நம்மளுக்கு நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். அண்ணனை அவரோட மாட்டுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வயிறு சரியில்லாமல் இப்போ தீனி எடுக்காமல் படுத்துட்டுருக்கான். ஸோ அதை பற்றி அவர் பேசிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. நான் சொன்னேன் எல்லாம் சரியாக போய்ட ஒன்றும் ஆகாதுன்னு. இருந்தாலும் அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. பார்ப்போம். ஓகே, பிடிச்ச லைக் பண்ணிவிடுங்க.